வணக்கம் குட்டீஸ்களே, இது உங்கள் MS Kids Zone. கதைகள் உயிர் பெறும் மாய உலகத்திற்கு வரவேற்கிறோம். புதிய வீடியோக்கள் ஒவ்வொரு வாரமும். ஒரு அழகான பசுமை நிறைந்த காட்டில் பல வண்ண பறவைகள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அங்கு எல்லாம் அமைதி, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சூழல் நிலவியது. தேன் எடுப்பதற்காக பட்டாம்பூச்சிகள் பூக்களை சுற்றி பறந்தன. அந்த காட்டில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்தது. அதில் புறாக்கள் கூட்டமாக வாழ்ந்தன. அவையெல்லாம் மிகவும் நல்ல நண்பர்களாக இருந்தன. ஒன்றுடன் ஒன்றாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. அவை தினமும் ஒன்றாக உயரே பறந்து உணவு தேடி வெகு தூரம் சென்று வந்தன. ஒரு புத்திசாலி புறா ஒன்று அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியது. பறக்கலாம் என் தோழர்களே, வெற்றி நமதே, ஒன்றிணைந்து பறப்போம். அன்பான புறாக்களே, நான் உங்களிடம் ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு நாள் நாம் அனைவரும் சேர்ந்து பயணம் செய்தோம். அந்த பயணம் நமக்கு ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை கற்றுத்தந்தது. இன்றும் நான் ஒன்றிணைந்து நிற்போம். அது எப்போதும் மற்ற புறாக்களை பாதுகாப்பாக வழிநடத்தும். நாம் எப்போதும் சேர்ந்திருக்கணும், தனியாக போகக்கூடாது என்று அது அடிக்கடி சொல்லும். காலை நேரத்தில் பொறுமையாக இருங்கள் நண்பர்களே. மதிய வேளையில் ஒற்றுமையாக இருங்கள். மாலை நேரத்தில் அமைதியாக சிந்தியுங்கள். மற்ற புறாக்கள் எல்லாம் அதை கேட்டு அதன்படியே நடந்தன. ஒரு நாள் அந்த காட்டிற்கு ஒரு வேட்டைக்காரன் வந்தான். அவன் பறவைகளை எவ்வாறு பிடிக்கலாம் என்று திட்டம் தீட்டிக் காண்டிருந்தான். அவன் தரையில் ஒரு வலை விரித்து அதன் மேல் நிறைய அரிசி தூவினான். அவன் சிறிது தொலைவில் பறவைகள் வேடன் விரித்த வலையில் விழுவதற்காக காத்திருந்தான். அவன் சிறிது தூரத்தில் வேடன் விரித்த வலையில் புறாக்கள் விழுவதற்காக காத்திருந்தான். இதை பார்த்து பறவைகள் கண்டிப்பாக வரும் என்று அவன் சிரித்தான். அடுத்த நாள் காலை புறாக்கள் உணவு தேடி பறந்தன. அங்கே பாருங்கள், கீழே என்ன இருக்கிறது? ஆம், விசித்திரமாக இருக்கிறது. பறந்து போய் பார்க்கலாம். அப்போது கீழே தரையில் வெள்ளை வெள்ளையாக பிரகாசிக்கும் அரிசி அவற்றின் கண்களில் பட்டது. என்னது, இவ்வளவு அரிசியா என்று சில புறாக்கள் மகிழ்ச்சியாக சொன்னன. ஆனால் தலைமை புறா சற்று சந்தேகத்துடன் அதை பார்த்தது. இதெல்லாம் இயல்பாக இல்லை, கவனமாக இருங்க. இதெல்லாம் இயல்பாக இல்லை, கவனமாக இருங்க என்று அது எச்சரித்தது. ஆனால் மற்ற புறாக்கள் பசிக்காக அவசரப்பட்டன. எதுவும் ஆகாது, வாங்க சாப்பிடலாம் என்று அவை கீழே இறங்கின.
புறாக்கள் எல்லாம் கீழே இறங்கி அரிசி சாப்பிட ஆரம்பித்தன. அடுத்த நொடியில் வலை மேலே தூக்கி எல்லா புறாக்களையும் பிடித்துக் கொண்டது. அனைத்து புறாக்களும் பயந்து குலைந்தன. அவை ஒவ்வொன்றாக தப்பிக்க முயன்றன. ஆனால் வலை மிகவும் வலுவாக இருந்தது. நாங்கள் சிக்கிக்கொண்டோம். இந்த வலையில் இருந்து வெளியேற வேண்டும். என்னால் மூச்சு திணறுகிறது. இன்னும் வேகமாக அடியுங்கள். அப்போது தலைமை புறா அமைதியாக சொன்னது, அன்பான புறாக்களே, நாம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த கயிறுகள் நம்மை பிணைத்திருக்கலாம், ஆனால் நமது உள்ளங்கள் இல்லை. ஒன்றிணைந்து நமது சிறுகள் விரித்து நமது கனவுகளை நோக்கி பறப்போம். இந்த கணம் நமது சோதனை. நாம் எழுந்து பறக்க வேண்டும். புறாக்கள் எல்லாம் அதை பார்த்து நம்பிக்கை பெற்றன. பறக்கலாம் என்று தலைமை புறா கூறியது. அனைத்து புறாக்களும் ஒரே நேரத்தில் இறக்கைகளை அடித்தன. அதிர்ச்சி! வலை கூட மேலே தூக்கப்பட்டது. அந்த நேரத்தில் வேட்டைக்காரன் திரும்பி வந்தான். என்னடா இது? புறாக்கள் வலையை தூக்கிட்டு போறாங்களா என்று அவன் அதிர்ச்சியடைந்தான். அவன் அவற்றை பிடிக்க ஓடினான். ஆனால் புறாக்கள் வேகமாக பறந்து தப்பித்தன. புறாக்கள் ஒரு சிறிய காடு பகுதியில் இறங்கின. அங்கே தலைமை புறாவின் நண்பன் எலியின் உதவியை நாடியது. நண்பா, எங்களுக்கு உதவி செய் என்று புறாக்கள் கேட்டன. எலி உடனே வலையை கடிக்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் வலை கிழிந்தது. புறாக்கள் எல்லாம் சுதந்திரமாக பறந்தன. தலைமை புறா சொன்னது, நாம் ஒற்றுமையாய் இருந்ததால்தான் உயிர் தப்பிச்சோம். அனைத்து புறாக்களும் மகிழ்ச்சியாக பறந்தன. ஒற்றுமையே வலிமை. Subscribe for more fun stories. Wave goodbye!